நாட்டுக்கோழி முட்டை விற்கிறீங்களோ? நாட்டுக்கோழி விற்கிறோம், கருங்கோழி முட்டை விற்கிறோம். நம்ம இருக்கிற ஃபுல்லாகவே பால் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுக்கிற மாதிரி ஒரு சொல்லலாம். ஃப்ரெஷ் மில்காக ஏதாவது அந்த மில்காக இருந்தாலுமே சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருள்னால. இது வந்து என்னது 200 ml. இது வந்து எவ்வளோ விற்கிறீங்க? இது 480 rupees. 480. ரமலான் வந்துருச்சு, அதனால் வந்து நிறைய பேரிச்சம்பழம்லாம் நம்ம வந்து வாங்குவோம். அப்படி நம்ம எங்கள் ஊரில் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஹை குவாலிட்டி பேரிச்சம்பழம் ப்ளஸ் நார்மல் பேரிச்சம்பழம் ரெண்டுமே இருக்குது. அந்த ஒரு ஷாப் தான் வந்திருக்கோம், ஜாஸ் மில்க் ப்ராடக்ட்ஸ். இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட வந்து கீ அது மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க ஓனாகவே பண்ண வச்சு ரெடி பண்ணுறாங்க. சிம்பிளாக சின்னதாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவில் என்னென்ன மாதிரி டேட்ஸ்லாம் வந்துருக்குது, அது போக அவங்க கீ எவ்வளோ ரேட்டில் விற்கிறாங்க, ஒரிஜினல் கீ என்ன ரேட்டில் விற்கிறாங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் தொண்டி எங்கள் சொந்த ஊரில் மெயின் ரோட்டில் பிஸ்மி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் டக்காஸ் கடை பக்கத்தில், இந்த ஏரியா டக்காஸ் கடை அப்படின்னு சொன்னாலும் எல்லாம் இருக்குது. அங்கே தான் அந்த ஜாஸ் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷாப் இருக்குது. உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. இவங்களுடைய இந்த கீலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் ப்ராடக்ட், ஹை குவாலிட்டி கீ, ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம அந்த நெய்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கிறது கூட நம்ம காட்டலாம். இது பாருங்கள், ஹை குவாலிட்டி அஜ்வா டேட்ஸ். இது வந்து என்னது அம்பர் தானே? அம்பர். இது மஜ்தூல். இது சகாய், சஃபாவி. இது வந்து நல்ல ஃபிக் அத்திப்பழம் இது இருக்குது. இது போக நிறைய பாக்ஸ்லையும் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. அது மாதிரி இந்த மாதிரி நட்ஸ் இருக்குது. இந்த மக்கடமியா நட்ஸ்லாம் வந்து ஹேசில் நட், மக்கடமியா நட்ஸ், வால்நட், இது எல்லாமே நீங்கள் இங்கே வாங்கிக்கிடலாம். இது வந்து மக்கானா, இப்போ தாங்க இது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை விதை. தாமரை விதையை வந்து அப்படியே வந்து பாப்கார்ன் மாதிரி ரெடி பண்ணி விற்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. இதுவுமே வந்து இப்போது ரீசெண்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. ஓகே, மிஸ்டர் ஜாவ்லாக் நீண்ட நாள் நண்பர் இவர். இவங்களுடைய ஷாப் தான் இது. ஃபஸ்ட்டு உங்கள் ஷாப்பை பற்றி சிம்பிளாக பார்க்கக்கூடியன்னு சொல்லி சார், நம்ம வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஒரு இந்த ஷாப்பு, ஜாஸ் மில்க்னு சொல்லிட்டு. பால், பசும்பால், பியூர் பசும்பால். நம்ம ஃபார்மே அங்கே வச்சுருக்கிறோம். ஜாஸோடைய ஃபார்ம் வந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில். சரி, அங்கே வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு மாடு வச்சு ட்ரை பண்ணோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கரெக்டாக ஒரு 20 மாடு, ஒரு 180 லிட்டர் 200 லிட்டர் ஒரு ஆவரேஜ் ப்ரொடக்ஷன். சரி சரி. ப்ளஸ் வந்து டெய்லி ரீட்டெயிலில் வந்து நம்ம ஒரு வீடுகளுக்குமே டெய்லி சப்ளை கொடுத்தோம். வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். 3-4 வருஷம் இருக்குங்க. இப்போ அதே மாதிரி தொண்டியில் நிறைய வீடுகள் போகிறோம். அதே மாதிரி அதை ஷாப்பில் வச்சு பண்ணால் எப்படின்னு யோசனை பண்ணோம். அப்போ ஷாப்பில் வச்சு பண்ணுறாங்க வெறும் பால் மட்டும் வச்சு பண்ண முடியாதுங்கிறக்காக இப்போ ஒரு பை ப்ராடக்ட்ஸ் பாலில் மேக்ஸிமம் இப்போ சிம்பிளாக செய்கிற அந்த பை ப்ராடக்ட்ஸும் 3 ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்குது. ஒன்று நெய் பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம், தயிர் பண்ணலாம். தயிர், நெய், பன்னீர், இது 3 வந்து நம்ம கடையில் எப்பவுமே கிடைக்கும். அது போக ரமலானுக்கு வந்து டேட்ஸ் கொண்டு, ரமலானுக்கு மட்டும் இல்லை, இது ரெகுலராக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ப்ரீமியம் டேட்ஸ் வாங்குறதா இருந்தால் நம்ம வந்து மதுரை ராம்நாடு தான் போக வேண்டியது இருக்குது. சார், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகும்போது நம்ம வீடுகளுக்கு நமக்கு இருந்தால் ஒன்று அங்கேருந்து ஃபாரின்லேருந்து கொண்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. சரி, ஏன் நம்ம வந்து ப்ரீமியமாக ஒரு பேரிச்சம்பழம் ஏன் நம்ம ஊரில் கொண்டு வரக்கூடாதுங்கிற ஒரு இது வந்துச்சு. சார், அதை ஒரு மசாலா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் செட் ஆயிருச்சுன்னா அதை வந்து ஒரு பெருசாக பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணோம். சரி, இனிஷியலாக சிம்பிளாக முதல்ல கொண்டு ஒரு 5 வகையான பேரிச்சம்பழம் மட்டும் முதல்ல போடுவோம். அஜ்வா, அம்பர், மதீனா, இந்த மாதிரி அஜ்வா டேட்ஸ்லாம் வந்து பெரும்பாலும் ரமலானில் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து டெய்லி தொண்டியில் மற்ற ஊரில் கிடைச்சாலும் தொண்டியில் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிறீங்க. இது அம்பர் மதீனான்னு சொல்லுவாங்க. இது பெரிய டேட்ஸு பாருங்கள், கிட்டத்தட்ட விரல் அளவு நீளம் இருக்குது. இது வந்து மஜ்தூல். அந்த மாதிரி இந்த வெரைட்டி வந்து நமக்கு எப்போதுமே கிடைக்கும். இது எப்பவுமே கிடைக்கும். இது போக மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் ரமலானுக்கு அப்புறமும் கொண்டு வர மாதிரி தான் ஐடியா பண்ணிடுறோம். ஓகே ஓகே ஓகே. இந்த ரமலானுக்கு டேட்ஸ் வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ கரெக்டான டைமில் தான் ஓப்பன். இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? நம்ம இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 15% டிஸ்கவுண்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஓகே, நம்ம எடுத்தோன்னே ஒரு 15% முதல்ல கொடுத்துருவோம். ப்ரீமியம் குவாலிட்டினால மற்ற ஈத்தம்பழத்தை விட கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். ஆனால் தெரிஞ்ச மக்களுக்கு வந்து இதை வாங்குவாங்க. இது வந்து நமக்கு வர்ற காஸ்ட்டே நமக்கு கொஞ்சம் ரொம்ப மார்ஜின், ரொம்ப கம்மியான மார்ஜின் வச்சு தான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஆரம்பத்தில் நம்ம முதல்ல அந்த ப்ரைஸ் போயிட்டோம். இது வந்து 1900 முதல்ல, இது 1900, இது 1800 per kg, இது 1800 per kg, இது வந்து 1200 செகாய், அது வந்து 1100 per kg, 1100. சோ இதுல அத்தி வந்து 1700. அது ஜம்போ. அது ஓகே, ஜம்போ பிரைஸ். இது வந்து நம்ம கடை ஓபன் பண்ணதுனால இப்ப ரீசன்ட்டா இப்ப நம்ம பெரிச்சம்பழம் வச்சிருக்கிறதுக்காக இது எல்லாத்துக்குமே ஒரு 15% ஒரு 15% டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ்மென்ட்டாவே நம்ம வந்து வால் போஸ்டர்லயும் அந்த ஒரு ஃப்ளெக்ஸ்லயுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி சரி சரி. இதெல்லாம் உங்க ஓன் ப்ராடக்ட் நெய். இது வந்து எத்தனை லிட்டரா கிலோ கணக்கா? லிட்டர். நானுமே வந்து உங்கள்ட்ட வாங்கியிருக்கிற நெய் ரொம்ப அருமையான ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நெய் ஒரிஜினல் நெய்க்கும் கடையில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி விற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது என்னென்ன இதில் கொடுக்குறீங்க? 1/2 kg 200 ml, சார் 1/2 லிட்டர் 200 ml, 1/2 லிட்டர் 200 ml. இது வந்து எவ்வளோ விற்கிறீங்க? இது 480 rupees. 480. இது வந்து 200 ரூபா.
இது 2 சைஸ். இது நம்ம காஸ்டிங் எவ்வளோ மற்ற இடத்த விட நம்ம கொஞ்சம் கூட தான். ஏன் ரீசன் என்னன்னா நீங்க பியூரா நம்ம அதுல இருந்து பட்டரை எடுத்து பால்ல இருந்து நம்ம தயிராக்கி ஒரு ட்ரெடிஷனல் டைப்லயே பால்ல தயிராக்கி தயிரை கடைஞ்சி அந்த வெண்ணெய் எடுத்து அது பண்ண போகும்போது ஒரு லிட்டர் பாலுக்கு உண்டான கணக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சமே 55 இருந்து 60 கிராம் தான் பட்டர் கிடைக்கும். சரி சரி சரி. பாக்கி உள்ளது வந்து மோர். இப்போ உள்ள கிளைமேட் சீசனுக்கு நார்மலா மோர் கொஞ்சம் போகாது. நம்ம வந்து அதை வந்து உரமா யூஸ் பண்ணிடுறோம். சரி சரி. தென்னங்கண்டுகளுக்கு மற்ற இதுக்கெல்லாம் நம்ம உரமா யூஸ் பண்ணிடுறதுனால இது வந்து நம்ம நெக் டு நெக் தான். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 480 போட்டிங்கன்னா நமக்கு அந்த 480 தான் ஆல்மோஸ்ட் காஸ்ட். ஸோ இதை வந்து நம்ம 1200 மேலே விற்கணும். 1200 விற்றா தான் நமக்கு அதில் ப்ராஃபிட். 1 கிலோ 1 லிட்டர் பியூர் நெய் எல்லாமே கிடைக்குது. பியூராக இருக்கும். ஓகே. இது வந்து எவ்வளோ வேணாலும் ஸ்டாக் எடுத்துக்கலாமா? எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு வெட்டிங் ஆர்டர் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கு. ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் அந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷனால நம்ம கொஞ்சம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பால் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுக்கிற மாதிரி ஒரு சொல்லலாம். ஃப்ரெஷ் மில்காக ஏதாவது அந்த மில்காக இருந்தாலுமே சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருள்னால இது வந்து என்னது? இது தயிர். ஓகே. இது வந்து 100 ml. ஓகே. 100 கிராம் ஆக்சுவலி 100 கிராம். அதே மாதிரி இது வந்து half kg. 1/2 லிட்டர் தயிர். ஓபன் பண்ணலாமா? ஒண்ணு ஓபன் பண்ணிடலாமே. நல்லா திக்கா இருக்கு. ஓகே. நல்லா திக்கா சூப்பரா இருக்கு. அல்வா கட்டி மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல் க்ரீமில் பண்ண போகும்போது நார்மலாக வந்து ஹோமோஜனைஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கட்டி. இது வந்து பன்னீர். ஓகே. இதில் என்ன ஒரு இது வரும்னு சொன்னால் அந்த ஸ்பாஞ்சி வந்து நல்லாயிருக்கும். நல்ல சாஃப்டாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகும்போது உண்டான அந்த அரோமாவுமே நல்ல அரோமா இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அந்த பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரிலாம் பண்ண போகும்போது நாட்டுக்கோழி முட்டை விற்கிறீங்களோ? நாட்டுக்கோழி விற்கிறோம், கருங்கோழி முட்டை விற்கிறோம். நம்மகிட்ட இருக்கிற ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் 95% வந்து கருங்கோழி தான். கருங்கோழி முட்டை தான். ஓகே. அதுவுமே நம்ம ஃபார்மில் வந்து ரெகுலராக ஒரு சீசன் டைமுக்கு 2 சீசனுக்கு கொய்யா வரும். பியூராக ஆர்கானிக்காக எந்த ஒரு கெமிக்கல்ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசரோ கெமிக்கல் பெஸ்டிசைடோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் பியூர் ஆர்கானிக்காக நம்மளோட பெஸ்டிசைடும் சரி ஃபெர்டிலைசரும் சரி பியூர் ஆர்கானிக்காக மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி கொய்யாப்பழம் நம்ம அந்த மாதிரி கொய்யாப்பழம். நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எங்கள் சொந்த ஊரில் ஜாஸ் மில்க் அண்ட் நட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் இந்த ரமலானுக்கு என்னென்ன மாதிரி டேட்ஸ்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற காட்டியிருப்போம். அது போக இவங்க ஓனாக தயாரிக்கக்கூடிய நெய் உண்மையில் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் இவங்கள்ட்ட தான் வீட்டுக்குமே நம்ம பால் வாங்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் நெய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் தொண்டி பக்கம் வந்தீங்கன்னா தொண்டியில் ரொம்பவே ஃபேமஸான டக்காஸ் அல்வா கடை அது பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் இங்கே வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக நெய்யை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.